வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆஃப்செட் கமாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். மாடிஃபை டூல் பாரில் ஆஃப்செட் செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஆஃப்செட்டுக்கு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா என்டர் கொடுங்க. இப்போ கரண்ட் செட்டிங் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எரேஸ் வந்து சோர்ஸ் வந்து நோன் இருக்குது, லேயர் வந்து கரண்ட்டில் இருக்குது, ஆஃப்செட் கேப் டைப் 0ல் இருக்குது. ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் 2 கொடுத்து என்டர் கொடுக்குறீங்க. ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடாக ரைட் சைடாக ஆஃப்செட் பண்ணுறீங்க. ஆஃப்செட்டில் த்ரோ ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஒவ்வொரு டைமும் ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆஃப்செட் பண்ணணும். அதிலே மல்டிபிள்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸில் போனீங்கன்னா ஒரு டைம் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி நீங்கள் மல்டிபிள் பாயிண்ட்ஸில் நீங்கள் ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஆஃப்செட்டில் எரேஸ் கமாண்டுக்குள்ளே போகிறேன். எஸ்ஆர் நோ கேட்டிருக்கும். நான் எஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ என்னோட ரெக்டாங்கிள் ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஆஃப்செட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னோட ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு எரேஸ் ஆகிடும். செகண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும் ஷோ ஆகும். ஸோ இதுதான் எரேஸ் ஆப்ஷன். ஆஃப்செட்டில் லேயர் ஆப்ஷன்ஸ்குள்ளே போகிறேன். கரண்ட்டாக சோர்ஸான்னு கேட்டிருக்கு. நான் இதில் கரண்ட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ நான் போயிட்டு என்னோடய ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஆஃப்செட் பண்ணுறேன். ஸோ ஆஃப்செட் பண்ணதும் என்னோடய கரண்ட் லேயர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. எனக்கு ஒயிட் கலரில் ஆஃப்செட் ஆகுது. ஸோ என்னோடய ஒரிஜினல் ஆப்ஜெக்ட் வந்து எரேஸ் ஆகிடுது. ஏன்னா நான் ஆஃப்செட்டில் எரேஸ் ஆப்ஷன்ஸில் வந்து எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். நான் அகைன் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அகைன் நான் ஆஃப்செட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் தெரியுதா? இப்போ அகைன் ஆஃப்செட் கமாண்டுக்குள்ளே போயிட்டு லேயரில் சோர்ஸ்ன்னு கொடுக்குறேன். சோர்ஸ் லேயர் பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலரில் ஆல்ரெடி நான் செட் பண்ணி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ட்ராயிங். இப்போ ஆஃப்செட் பண்ணுறேன். எனக்கு சோர்ஸ் என்னவோ அந்த கலரில் ஆஃப்செட் ஆகும். ஆஃப்செட்டில் ஆஃப்செட் கேப் டைப் கமாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஆஃப்செட் கேப் டைப்புக்கு ஆஃப்செட் கேப் டைப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இது சிஸ்டம் வேரியபிள் கமாண்ட். ஆஃப்செட் கேப் டைப்பில் 0, 1, 2ன்னு டைப் பண்ணலாம். ஸோ 0னா சாம்பர் ஃபில்லட் எதுவுமே வராது. 1னா ஃபில்லட் உங்களுக்கு கிரியேட் ஆகும். 2 அப்படின்னா சாம்பர் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஆஃப்செட் கேப் டைப்பில் 1 கொடுத்துட்டு அகைன் ஆஃப்செட் கமாண்டுக்குள்ளே போயிட்டு 2ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு என்னோடய ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஆஃப்செட் பண்ணுறேன். ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், என்னோடய பாலிகன் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் ஆஃப்செட் பண்ணும்போது உங்களுக்கு வித் ரேடியஸோடு உங்களுக்கு ஆஃப்செட் ஆகும். இப்போ நீங்கள் டைமென்ஷன்ஸில் போய்ட்டு அதோட ரேடியஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 mm இருக்கும். ஸோ இதுதான் ஆஃப்செட் கேப் டைப் 1. நெக்ஸ்ட் இப்போது ஆஃப்செட் கேப் டைப் 2 பார்க்க போகிறோம். ஆஃப்செட் கேப் டைப்னு டைப் பண்ணிவிட்டு 2ன்னு கொடுங்க. அகைன் இப்போ ஆஃப்செட் கமாண்டுக்குள்ளே போங்க. அகைன் 2 mm கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுத்துருக்கேன். இப்போ போய்ட்டு என்னோடய ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஆஃப்செட் பண்ணுறேன். அகைன் இப்போ ட்ரையாங்கிளை செலக்ட் பண்ணி ஆஃப்செட் பண்ணுறேன். என்னோடய ஹெக்ஸாகன் செலக்ட் பண்ணி ஆஃப்செட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பரோட க்ரியேட் ஆகும். நீங்கள் சாம்பரை வந்து டிஸ்டன்ஸ் வைஸ் செக் பண்ணக்கூடாது. சாம்பரை வந்து டயகனலாக நீங்கள் டைமென்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஆஃப்செட் வந்து 2 mm கேப் இருக்கும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். டைமென்ஷன்ஸில் அலைன் ஆப்ஷன் போங்க. கார்னர் டு சாம்பரோட மிட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 2 mm இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.